ஒன்றாவது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. இன்றைக்கு நாம் புதிய ஆண்டுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வருஷங்கள் கடந்து போகிறது. ஆனால் எந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் தேறி இருக்கிறோம்? இன்றைக்கு வருடங்கள் தொடங்கும் போதே நாம நினைப்போம், ஒரு புதிய வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்காதா, ஒரு புதிய ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு கிடைக்காதா, இந்த வருடத்திலாவது ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரா என்று சொல்லிதான் நாம் ஒவ்வொருவரும் ஏக்கத்தோடு நாம் அமர்கிறோம். இன்னைக்கு நல்ல வார்த்தை கிடைக்குமானால் அதை சந்தோஷத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறி இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் பல வருடங்களை நாம் பார்த்து விட்டோம், பல புதிய வருடங்களை நாம் கொண்டாடி விட்டோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது தேறி இருக்கிறதா? தேறி இருக்கிறது என்று சொன்னால் முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது மெச்சூர் ஆயிருக்கிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேறி இருக்கிறோமா? இன்னைக்கு வருடங்கள் கடந்து போனாலும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை அல்லது எத்தனை புத்தாண்டு நாம் கொண்டாடினாலும் அது வீணாய் போய்விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இந்த பழைய வருடத்துல இதை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை இந்த நாளில் உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு வருஷங்கள் போனாலும் நாம் ஜபத்திலே தேறினவர்களாக, ஊழியத்திலே தேறினவர்களாக, வேத தியானத்திலே தேறினவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை அல்லது இந்த ஆராதனையை முடித்து நாம் வெளியே போகும்போது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்திருக்கும் உண்மைதான். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக வருகின்ற புதிய ஆண்டில் நான் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியால் நாம் கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது, எப்படி தேர்தல் என்றால் என்ன, தேர்ச்சி என்றால் என்ன? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சபை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபை என்றால் என்ன? இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் சபை என்பது ஒரு கட்டிடத்தை நாம் பார்க்கிறோம், அடுக்குமாடியான கட்டிடத்தை தான் சபை என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சபை என்றால் அது கிறிஸ்துவனுடைய சரீரம். ஆமென் சொல்றீங்களா? சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். இன்றைக்கு நீங்களும் நானும் யார்? அந்த சரீரத்தில் இருக்கிற அவயங்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சரீரத்தின் அவயங்கள். அந்த சரீரமான சபைக்கு தலை யார் என்றால் கிறிஸ்து. இன்னைக்கு இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சபையிலே ஒரு அவயங்களாக காணப்படுகிறோம். இன்னைக்கு பழைய அந்த வருடத்தில், பழைய வருடம் என்று ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு புதிய வருடம் உதிக்கிறது, அவ்வளவுதான். அதை பழையனை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஆனால் இந்த வருடத்திலே, இந்த புதிய ஆண்டை நோக்கி இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது ஒரு சரீரம். அந்த சரீரத்தோடு நாம் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அது ஒருவேளை கைகளாக இருக்கலாம், அல்லது கால்களாக இருக்கலாம், அல்லது விரல்களாக இருக்கலாம், அல்லது கண்ணாக இருக்கலாம். அவயங்களிலே பல வித்தியாசங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது சரீரத்தோடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கண்ணோ அல்லது காதோ அல்லது காலோ நான் சரீரத்தோடு நான் இணைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த முழு மனிதனையும் நாம் என்னவென்று சொல்வோம் என்று நாம் சொல்லுவோம், ஊனமுற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு சரீரத்திலே அல்லது ஒரு அவயத்திலே குறைவுள்ளவனாய் இருப்போமானால் அது ஒரு மாற்றுத்திறனாளி என்ற இடத்திற்கு வந்துவிடும். இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சபையாகிய சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய வருட இந்த ஆராதனையில என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஐயா சொன்ன உடனே எனக்கு வந்த ஒரு வார்த்தை இந்த நாளில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதுக்கு ஒரு தலைப்பு நான் வச்சேன், அழைத்த அழைப்பு. வாசிக்கலாம் நீங்க கொரிந்தியர் 1 கொரிந்தியர் நீங்கள் 1வது அதிகாரம் 26 28 அதை சுருக்கமாக வாசிங்க. அந்த முதல் பத்தியம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். எப்படி சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். போதும், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த நாளில வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த வருடத்தின் இறுதியில நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வருஷத்துல என்ன நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்களை ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை நான் தேவனிடத்திலிருந்து நான் வாங்கி இருக்கிறேன் அல்லது அனுபவித்திருக்கிறேன், இதை குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாளிலே நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம் அழைத்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். நாம் எப்படி நாம் அழைக்கப்பட்டோம், எப்படி நாம் சபையிலே இணைக்கப்பட்டோம், எந்த அவயமாக நாம் சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்தந்த அவயங்களின் வேலைகளை நாம் சபையிலே செய்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இந்த சபையிலே ஒரு உதவாத ஒரு அவயமாக, இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, சுண்டு விரலை பார்த்து சொல்லுவாங்க, சுண்டு விரல் தானே, சுண்டு விரலால என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் சுண்டு விரல் இல்லை என்று சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு முழுமையான சரீர வளர்ச்சி இல்லை என்று அர்த்தம். அப்ப இன்றைக்கு நாம் எப்படி அழைக்கப்பட்டு இருந்தாலும், இன்னைக்கு நாம் சபையிலே ஆகிய சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு அந்த அழைப்புல பல விதங்கள் உண்டு. இன்னைக்கு சபை ஊழியங்கள் அல்லது சபையில இணைக்கப்படுதல் என்ற காரியத்தை நாம் பார்ப்போமானால், இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை சபையில ஒரு சிறு ஒரு பங்களிப்பு நம்முடையதா இருந்தாலும், இந்த பங்களிப்பு தேவனுடைய காரியம் என்பதிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன வேலை செய்யலாம் சபையில, ஒரு சின்ன அழைப்பு நம் சபையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு உதாரணமா சொல்றேன், இன்னைக்கு நான் ஊழியம் ஆரம்பித்த அந்த காலத்திலே என்னுடைய சபையில வருகிற போகிறவருடைய காலணிகளை வாங்கி வைத்து அதுக்கு நான் டோக்கன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு மறுபடியும் அந்த டோக்கனை வாங்கிட்டு அவர்களுக்கு காலணியை திருப்பி கொடுப்பேன். சபையில பாய போடுவது, சேர் போடுவது, போன பிறகு அதை எடுத்து வைப்பது என்று சொல்லி பல வேலைகள், எனக்கு என்ன வேலை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டதோ, எந்த அங்கமாக அல்லது எந்த உறுப்பாக நான் அங்கே இணைக்கப்பட்டேனோ அதை அறிந்து அதில் நான் உண்மையாய் வேலை செய்தபடியினால்தான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இதிலே பல குழப்பங்கள், இன்னைக்கு சபை அழைப்பிலே பல குழப்பங்கள். எனக்கு மாத்திரம்தான் இந்த வேலை, நான் மாத்திரம்தான் இதை செய்யணுமா, யாராருக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்களே, நான் எத்தனை நாள் தான் இந்த பணியை மாத்திரம் செய்வது என்று சொல்லி இன்னைக்கு சபையிலே, உங்களை சொல்லல, இன்னைக்கு சபைகளிலே பல உள்நாட்டு பிரச்சனைகள். இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவர்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கிறாங்க, எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, நான் மாத்திரம்தான் இந்த பணியை செய்கிறேன், நான் மாத்திரம்தான் இந்த பணியை செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ளாகவே சில மனக்கசப்புகளை வைத்துக் கொண்டு ஒரு மனம் இல்லாமல் சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த வருஷத்தோட மூட்டை கட்டி வச்சிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நாம் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் கொடுத்திருக்கிறாரோ, சபையில என்ன வேலை நமக்காக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை நாம் உண்மையாய் செய்ய வேண்டும். நாம் அழைத்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். அது எந்த பணியாய் இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த உணர்த்தின காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் இந்த வருஷத்தோடு நாம எடுத்து வச்சுட்டு வருகின்ற புதிய ஆண்டுல, ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லி அந்த பணியை உண்மையாக செய்து பாருங்க. ஆண்டவர் வருகின்ற ஆண்டிலே உங்களை மென்மேலும் உயர்த்துவார். தங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரிவினைகள், வேறுபாடுகள், கசப்புகள், வைராக்கியங்கள் காரணம் எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, எனக்கு இன்னும் மைக்க கொடுக்கல, எனக்கு இன்னும் முன்னால நிறுத்தல, நான் மாத்திரம் இந்த வேலை செய்யறேன். ஹல்லேலூயா. அப்போ அடுத்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். நான் 2 பேரை பத்தி இந்த வேளையில உதாரணமா சொல்ல நான் விரும்புறேன். இன்னைக்கு ஒரு நபர் யார் என்று சொன்னால் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் யார் அந்த நபர் என்று சொல்லும் போது,
யாத்திராகமம் 24 அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கோம். நான் அப்படியே வசனத்தை வாசித்து போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் சொல்ல வேண்டியது சொல்லி ஆகணும். அப்போ அந்த யாத்திராகமம் 24 அதிகாரம் 12-13 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மோசே இடத்துல கற்பனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நீ மலைக்கு வா என்று அழைத்த போது அங்கே மோசே தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனார். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் யோசுவா. இந்த யோசுவா யார்? மோசேயினுடைய ஊழியக்காரன், மோசேயினுடைய பணிவிடைக்காரன், மோசே போகும் இடமெல்லாம் கூட இருந்தவன். அங்கே தேவன் மோசேக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுப்பேன் என்று சொல்லும் போது அந்த வாலிபனாகிய யோசுவாவை மோசே தன்னோடு கூட அழைத்து சென்றார். அவன் நீங்கள் யாத்திராகமம் 33:11 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த யோசுவா யார்? அவருடைய குணம் என்ன? அவர் எப்பொழுதும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு வாலிபனாக அவர் காணப்பட்டார். தனக்கு கொடுத்த பணியிலே அவர் உண்மையாய் இருந்தார். அவர் மோசேயின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். மோசே கூட போகும்போதெல்லாம் அவருக்கு மோசேவாகிய தலைவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவருடைய குணங்கள் பார்க்கும்போது அவர் பணிவிடைக்காரராயிருந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் பிரியாதிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உயர்த்தப்பட வேண்டுமானால் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் பிரியாத ஒரு சூழ்நிலை அல்லது நிலையில் நாம் காணப்பட வேண்டும். அல்லது தலைவன் கொடுக்கிற காரியத்தை உண்மையாய் நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அந்த யோசுவா மோசே சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு எதிர்த்து பேசல. நீ வானா வருவார், உட்கார்னா உட்காருவாரு. தலைவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால அது மாத்திரமல்ல, அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் பிரியாமல் எப்போதும் தேவனோடு சரியான ஒரு ஐக்கியம் வைத்திருந்ததுனால பின்னாட்களில யோசுவாவுடைய காரியத்தை நாம் பார்க்கலாம் என்ன செய்தார் என்று சொல்லி. அப்போ மோசே மரிக்கிற தருவாயில மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் மரிக்க போறேன், நீ என்ன பண்ணு, எப்புனையின் குமாரன், அதாவது நீ என்ன பண்ணு சொன்னால், நீ யோசுவாவை நீ என்ன செய்ய, அவன் மேல் கைகளை வைத்து அவனை நீ ஆசீர்வதித்து உனக்கு பின்பாக இந்த ஜனங்களை நடத்தும்படி நீர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ஆசீர்வதி என்று சொல்லி மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு பணியும் மனுஷனால ஏற்படுத்துவது அல்ல. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு பணியும் மனுஷனால் ஏற்படுத்துவது அல்ல. தெய்வீக காரியங்கள் என்று சொல்லும் போது, தேவனுடைய ஊழியம் என்று சொல்லும் போது, இது மனித அறிவினால் அவனுக்கு அந்த திறமை இருக்கு, இவனுக்கு இந்த திறமை இருக்கு என்று சொல்லி நம்முடைய திறமைகளை வைத்து கணித்து அவர்களை ஊழியத்தில் வைக்க முடியாது. தேவன் சொல்ல வேண்டும், தேவன் உத்தரவு கொடுக்க வேண்டும். தேவன் உத்தரவு கொடுத்தால்தான் இங்கே யாரை வைப்பது என்று சொல்லி போதகருக்கு ஒரு தெளிவு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷ அறிவினால வராது. இதை குறித்த கசப்புகளோ வைராக்கியங்களோ உங்களுக்குள்ளே காணப்பட்டால் இந்த வருஷத்தோடு அதெல்லாம் விட்டுடுங்க. அடுத்த வருஷத்துல ஆண்டவருக்கு சித்தமானால் அவர் உங்கள் மேல நினைவாக இருந்தால் நிச்சயமா இந்த இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு அனுபவம், தலைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் யோசுவாவுடைய காரியங்களை பார்க்கும்போது அந்த இடத்துல கானான் தேசத்துக்கு போகும்போது தேசத்தை குறித்து உளவு பார்க்க அனுப்புகிறார்கள். யோசுவாவும் காலேபும் போறாங்க. அங்கே இருவரும் வரும்போது மற்றவர்கள் போனவர்கள் எல்லாம் துர்செய்தியாக கூறினார்கள். ஆனால் யோசுவாவும் இந்த காலேபும், நம்ம யோசுவா பற்றி பேசுறோம், அவர்கள் அது நற்செய்தியாக நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று ஒரு விசுவாச வார்த்தை அவர்கள் பேசினதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சரீரமாகிய சபையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சபையிலே ஒரு அவயங்களாக நாம் காணப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தந்த பணியிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். அந்த யோசுவா எல்லா இடத்திலும் அவர் உண்மையா இருந்தார், தலைவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தார், அவர் விசுவாசத்திலே பலப்பட்டு இருந்தார்.
ஹல்லேலூயா. எதுவுமே அவர் கேட்டு பெற்றுக் கொண்டதில்லை. தேவன் மோசேக்கு சொன்னார், அந்த யோசுவாவை நீ ஆசீர்வதி, அவன்தான் கோத்திரங்களை பிரித்து கொடுக்க போகிறான் என்று சொல்லி அதன்படி மோசே யோசுவாவை ஆசீர்வதித்தார். அவர் கோத்திரங்களுக்கு அவர் அந்த தேசத்தை பிரித்து கொடுத்தார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாமாய் தேடி வருவது ஊழியம் அல்ல. இந்த வருஷத்துல சபைகளிலே பிரிவினைகள் உண்டு. சபைகளிலே ஒரு சில பேர் கூடிக்கொள்கிறார்கள். அவருக்கென்று ஒருவரை அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு சிலரை சேர்த்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக பிரிந்திருக்கிற காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன் பல இடங்களிலே. ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போகும்போது இந்த வருஷத்துக்குரிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஐயா கடை என்ன வார்த்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார், இது வரைக்கும் எங்களுக்கு ஷேர் பண்ணல. நாங்களே அந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்து இருக்கிறோம். இதை விட அந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு, அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. மேலான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபையிலே நாம் சரியா இணைந்திருக்கிறோமா? சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட பணியிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? அல்லது தலைவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தை நாம் பிரியாது இருக்கிறோமா? இன்னைக்கு விசுவாசத்திலே நாம் பலப்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப யோசுவாவை குறித்து நாம் சொல்லும் போது யோசுவாவுடைய கடைசி முடிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீங்க அதை வாசித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். யோசுவா 20 நீங்க யோசுவா 1:1 முதலாவது வாசிங்க. யோசுவா 1:1 வாசிங்க. யோசுவா 1:1 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, முதலாவது இந்த யோசுவா 1:1 ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாரு. இதே யோசுவா 24:29 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தார். 2 வசனத்திற்கும் உள்ள வித்தியாசம், இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது மோசேயின் ஊழியக்காரனாக யோசுவா ஆரம்பிக்கிறார். ஆனால் மரிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரனாக மரிக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிப்பது என்னவோ அது அற்பமான ஊழியமாக இருக்கலாம், ஆனால் கனம் பண்ணுவது கர்த்தர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு மனுஷரை பிரியப்படுத்த நாம் ஊழியம் செய்ய வேண்டியதில்லை, பணிவிடை செய்ய வேண்டியதில்லை. இதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நாம் சிறப்பாக உண்மையாக இது தேவனுக்கென்று நாம் செய்யும் போது முதலாவது அது மோசேக்கு செய்கிற மோசேயின் ஊழியக்காரன் என்றுதான் யோசுவா அறிமுகமாகிறார். ஆனால் அவருடைய பணி, அவருடைய அர்ப்பணிப்பு, அந்த வேளையிலே அவர் காட்டின உண்மைத்தன்மை, இதை தலைவர் ஒருவேளை பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் பார்த்தார். அவர் மரிக்கும் போது அவர் கர்த்தரின் ஊழியக்காரன் என்று மரித்தார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த 2023வது ஆண்டுல ஒருவேளை நம்முடைய எண்ணங்களில் பல சிந்தனைகள் வந்திருக்கலாம். பல சிந்தனையோடு நாம் மனதிலே ஒரு கசப்பை வைத்து வைராக்கியத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது அவள் எல்லாம் கலைந்து விட்டு ஒரு புதியாய் பிறந்த குழந்தையை போல தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய மனுஷனாய் ஊழியம் செய்வதற்கு, உண்மையாய் ஊழியம் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் ஆசீர்வாதம் கேட்கிறோம். ஆசீர்வாதத்துல ஆண்டவர் ஒருபோதும் நம்ம குறை வைக்க மாட்டாங்க. அப்படி குறை வைத்திருந்தார்கள் இன்னைக்கு யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. நம்ம மேல நம்மை விட, நாம் நம்மை நேசிப்பதை விட நம்மை நேசிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கூட சில சமயம் நம்மை நேசிப்பதை மறந்து விடுவோம், ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு இதுக்கு புரியுது? நாம கூட நம்மை நேசிக்க மாட்டோம், ஆனால் நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்போ இந்த மோசேயின் ஊழியக்காரன் என்று ஆரம்பித்த யோசுவா கர்த்தரின் ஊழியக்காரனாக மரித்தார். தன்னுடைய அழைப்பிலே அவர் உறுதியாக இருந்தார். தன்னுடைய அழைப்பை குறித்து அவர் கனிவீனமாக எண்ணவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய அழைப்பை அவர் உயர்வாக நினைத்தார். எந்த வேலை சொன்னாலும் அதை சரியாய் செய்து முடித்தார். தேவன் அதை பார்த்து உயர்த்தினார். இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் என்ன செய்தார் என்று பார்த்தால், நான் அவருடைய பெயரை சொல்லி, நியாயாதிபதிகள் 13:24 யாராவது வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நியாயாதிபதிகள் ஆள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது இஸ்ரவேலை நியாயாதிபதிகள் விசாரித்த அந்த நாளிலே சிம்சோன் என்கிற ஒருவன் தேவனால் சொல்லப்பட்டு அவன் நியாயாதிபதியாக தேவன் மனோவா என்கிற இடத்தில் அவருக்கு பிறக்க செய்கிறார். சிம்சோன் நியாயாதிபதியாய் அவரிடத்தில் சொல்லப்பட்ட காரியம், அவரை குறித்து சில காரியங்களை தேவன் அவருடைய பெற்றோருக்கு சொல்லுகிறார். தேவனே வந்து சிம்சோன் பிறக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க சிம்சோனை ஏற்படுத்துகிறார். அவன் நியாயம் தீர்க்க அழைக்கப்பட்டவன். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நீங்க நியாயாதிபதிகள் 14:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீனால், சிம்சோன் திம்னோத்துக்கு போய் திம்னோத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். இந்த பெண்ணை கண்ட பிறகு அவருடைய தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? அப்போ இதுல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அழைப்பு என்ன என்பதை மறந்து போன சிம்சோன், தான் எதற்காக தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றேன் என்பதை உணராமல் போன, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே போய் ஒரு பெண்ணை அவன் கொண்டான். தான் இஸ்ரவேலன் என்பதை அவன் மறந்து போனான். தன்னுடைய தெய்வத்தை அவன் மறந்து போனான். தன்னுடைய மேலான பணியை அவன் மறந்து போனான். அவன் என்ன செய்தானா? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பெண்ணை கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் நியாயாதிபதிகள் 16:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்முடைய அழைப்பின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பின் மேன்மையை உணராத சிம்சோன் தான் எதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டேன், தன்னுடைய பணி என்ன, தன்னுடைய வேலை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை மறந்து விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே போய் ஒரு பெண்ணை கொல்வது மாத்திரமல்ல, அந்த பெண் பின்பு வேறொருக்கு திருமணம் செய்துவிட்ட பிறகு காசாவுக்கு போய் ஒரு வேசியிடத்திலே போய் சேர்ந்தான். இன்னைக்கு நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அழைப்பை மறந்து போனோமா? நம்முடைய பணியை மறந்து போனோமா? தேவன் எதற்கு நம்ம இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார், சபையிலே வைத்திருக்கிறார், எந்த பணியை செய்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதிலே நாம் அசட்டையாயிருந்து உலகத்தோடு நம்மை இணைத்துக் கொண்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக சபையிலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார், இன்னைக்கு எதற்காக ஒரு ஊழியனோடு நம்மை இணைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையின் அவயமா இருக்கிற, அங்கமா இருக்கிற நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய பணியை நாம் சரியாய் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சிம்சோன் என்ன செய்தான்? தன்னுடைய மேன்மையை அவன் இழந்தான். தனக்கு இருக்கிற அந்த ரகசியத்தை வேசியின் தெளிலாள் என்கிற அந்த வேசியின் மடியிலே விழுந்து தன்னுடைய ரகசியத்தை அவனிடத்தில் சொல்லி தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய மகிமையை அவன் இழந்து போனான். அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் சொன்னா, உனக்கு வேற பெண்ணே இல்லையான்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த பெண் என் பார்வைக்கு அவள் பிரியமாயிருந்தாள், என் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். இன்றைக்கு அநேகர், இன்னைக்கு உலகம் பார்க்கும்போது நம்முடைய கண்ணுக்கு பிரியமாதான் இருக்கும். பாவத்தை பார்க்கும்போது நம்முடைய கண்ணுக்கு ஆசையாதான் இருக்கும். இதை ஏன் நாம் அடையக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ள காணப்படும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன், என்னுடைய பணி என்ன என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் அப்படியே திருப்பி விட நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை.
அப்ப இன்றைக்கு உங்களுக்கு அழைத்த அழைப்பை பாருங்கள். வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது, கொண்டாட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறோமா? அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்கிறோமா? அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளை வரும்போது தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்பொழுது நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. தாவீது இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்க அது அவனே நினைத்து பார்க்கவில்லை. சாமுவேல் மூலமாய் அந்த தாவீதை ஆசீர்வதிக்கும்படியா அபிஷேகிக்கும்படியாய் தேவன் சொல்லும் போது ஈசாய் இடத்துல வருகிறார். அங்கே ஈசாயோ தன்னுடைய மகன்கள் எல்லோரையும் காண்பிக்கிறார். ஆனாலும் தேவனுடைய சித்தம் இவர்களை தவிர வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஞாபகம் வருகிறது, அங்கே ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை வரவழையுங்கள் என்று சொல்லி எதிர்பாராத விதத்துல எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த புதிய வருடத்திலேயும் நமக்கும் ஆண்டவர் சர்ப்ரைஸான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம நிறைய எதிர்பார்க்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும், பாடம் தெரியும், ஆராதனை பண்ண தெரியும், பேச தெரியும், ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று என்ன கேட்டாங்க. ஒரு சில பேர் என் நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஆராதனை பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ரோஸ் ஆஃப் சாரோன் சர்ச் அந்த சபையில என்ன சொன்னாங்க, ஏரியா பாஸ்டர் கிட்ட சொல்லி உங்களை ஆராதனை நடத்த விடலாமே அப்படின்னு என்ன சொன்னாங்க. நான் கூட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்கு வருவதற்கு மனுஷனால நினைக்கிற காரியம் கிடையாது. ஒரு நாள் வரும். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது அங்கிருந்த 2 பேருக்கு அவர் என்ன சொன்னாரு, அந்த வெளிப்பாடுகளுக்கு அந்த சொப்பனத்துக்கு அவர் என்ன சொன்னாரு, அதற்கு விளக்கங்கள் கொடுத்தாரு. ஒருத்தன் இறந்து போனா, ஒருத்தன் பானபத்திரனா மாறினா, ஆனால் அவன் போய் மறந்து போனான். ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அப்பதான் அந்த யோசேப்பை அழைத்தார்கள். அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு நாள் ஞாபகம் வரும், அப்போ என்னை கூப்பிடுவாங்க, அப்ப நான் போறேன் பிரதர், அது வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். அந்த ஒரு நாள் வந்தது. இந்த கொரோனா டைம்ல ஆராதிக்கும்படியா என்ன பண்ணாங்க, தேடிக்கொண்டு இருக்கும்போது என்னை ஏரியா பாஸ்டர் கூப்பிட்டு நீங்க ஆராதனை செய்யணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து நினைக்கிற காரியங்கள் நடக்காத போது நாம் நிறைய சோர்ந்து போயிடும். எதிர்பார்க்காமலே இருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை ஆண்டவர் வருகின்ற ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த உறுதியாக்கும்படி நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யோசுவாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, யோசுவாவுடைய முடிவை பாருங்கள், சிம்சோனுடைய முடிவை பாருங்கள். ஒருவேளை சொல்லுவாங்க, சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது அவர் கொன்றதை பார்க்கணும், அவர் மரிக்கும் போதுதான் அநேக பேரை கொண்டார், அதை விடுங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி போனது? தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியேறினார், தேவனுடைய அழைப்பை விட்டு வெளியேறினார், அதை உதாசீனப்படுத்தினார். தீட்டுப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதை அவர் மறந்து அவர் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு சிங்கத்தை போகும்போது அவர் சாகடிச்சுட்டு போறாரு. வரும்போது அந்த செத்த சிங்கத்துக்குள்ள தேன் கூடு காணப்பட்டது. அதை அவர் சாப்பிட்டு அதை போய் அவருடைய பெற்றோருக்கும் கொடுத்தார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அந்த அழைப்பிலே நாம் உறுதியா இருக்கிறோமா? அந்த அழைப்பிலே நாம் தெளிவா இருக்கிறோமா என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தான் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பழைய வருட ஆராதனை என்கிற இந்த ஆராதனை முடிவிலே நாம் ஒரு தீர்மானத்துக்குள் வர வேண்டும். இன்னும் சில மணி நேரத்துல நாம புதிய வருடத்துக்குள்ளா போவோம். இன்றைக்கு அநேக உலக நாடுகள் இன்னைக்கு இந்த நேரத்துல புத்தாண்டு எல்லாம் பிறந்து கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா சிலதெல்லாம் சீக்கிரமா நடந்துடும். ஆனால் நம்முடைய இந்திய நேரப்படி இன்னும் சில மணி நேரங்கள்ல நாம் என்ன பண்ண போறோம்? புதிய ஆண்டுக்குள்ள நுழைய போறோம். அதற்குள்ள நாம் எதை சரி செய்து கொள்ள வேண்டுமோ, எதை நாம் விட்டுவிட வேண்டுமோ, எதிலே நாம் உறுதிப்பட வேண்டுமோ, எதிலே நாம் தெளிவடைய வேண்டுமோ, எதை நாம் இன்னும் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டுமோ, அதெல்லாம் தீர்மானித்து ஒரு திறந்த மனதோடு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் போக வேண்டும். அப்படி நாம் சரியா போவோமானால் நம்முடைய வாழ்க்கையோட பிரச்சனைகள்லாம் தன்னால போயிடும். ஹல்லேலூயா. இது யாரும் இதற்காக ஜெபிக்க தேவையில்லை, யாரும் இதற்காக வருத்தப்பட தேவையில்லை. நான் சொல்லுவேன், யாரும் இதற்காக உபவாசம் கூட போக தேவையில்லை. தேவனுக்கு செய்ய வேண்டியதை நாம் சரியாய் செய்வோமானால், உண்மையாய் செய்வோமானால் இவையெல்லாம் தன்னாலே நம்ம விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நீங்க முடிவெடுக்க போறீங்க?
அப்ப இன்றைக்கு அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதே நீங்க மறுபடியும் வாசிக்கலாம். அந்த 1 கொரிந்தியர்ல நாமெல்லாம் யாரா இருந்தோம், இன்னைக்கு ஒருவேளை நான் அழைக்கப்பட்ட அழைப்பு இதை குறித்து நான் என்ன, எனக்குள்ள திறமை இல்லையே, நான் ரொம்ப பலவான இல்லையே, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு கண்ணு தெரியலையே, எனக்கு காது கேட்கலையே என்று சொல்லி நாம் சில சமயங்களில் சாக்கு போக்கு சொல்லி நாம் ஒதுங்கிக் கொள்கிறோம். இங்க அதே 1 கொரிந்தியர் 1:26 வாசிக்கும் போது, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. வாசிங்க. பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இன்னைக்கு படித்தவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவையானவர்கள் என்று சொன்னால், பல கவிஞர்கள், பல அறிவாளிகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். பணம் படைத்தவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லியிருந்தால், இன்றைக்கு அம்பானியோ அதானியோ ஒரு பில்கேட்ஸையோ ஒரு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். ஒரு பலவான்கள் தேவை என்று சொன்னால், எத்தனையோ மல்யுத்த வீரர்கள், கராத்தே வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. நல்ல வெயிட் லிப்டர், பாடி பில்டர், ரெஸ்லிங்லாம் இருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? அற்பமாய் எண்ணப்பட்ட இவர்கள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக, இவர்கள் எல்லாம் செய்யக்கூடாததை நாம் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்க யாரை அழைத்திருக்க? அவர்கள் அழைத்தாரு, இவர்கள் அழைத்தாரு, இவர்கள் அழைத்தாரு, நான் எதற்கும் லாயக்கில்லை, நான் எதற்கும் லாயக்கில்லை என்று சொல்லிதான் இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் ஒதுங்கி போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கும் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கும், இன்னைக்கு வல்லமையானவர்களை வெட்கப்படுத்தும்படிக்குத்தான் இன்றைக்கு ஒன்றுமில்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். ஒரே ஒரு காரியத்தை இந்த வேளை நாம் சொல்லிக்கொள்ளலாம். கண்களை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் யாத்திராகமம் 17:11 நாம் வாசிக்கும் போது, அங்கே அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை, அந்த யுத்தம். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்றாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ மோசே தன் கையை ஏறெடுக்கும் போது இஸ்ரவேலர் அவர்களை மேற்கொள்றாங்க. மோசே தன் கையை தாழ இறக்கும் போது அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. இன்னைக்கு ஊழியம் என்பது அதுதான். அப்போ என்ன நடக்குது அங்க? இதை பார்த்த பிறகு அங்கே ஆரோன் என்பவர்கள் மோசையோடு கூட உட்கார்ந்து அந்த 2 கையை தூக்கும் போது இவர்கள் தாங்கி பிடித்தார்களாம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேலர்கள் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோசேயாகிய தலைவனுடைய கரங்களை தூக்கி பிடிக்க ஒரு ஊரும் ஆரோனும் தேவை. இதுதான் அழைக்கப்பட்ட அழைப்பு. இன்னைக்கு தாங்க, ஊழியர்களை தாங்க, அந்த கரத்தை தாங்கி பிடிக்க. இன்றைக்கு அமலேக்கியர்களை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள இன்னைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தேவைகள். இன்னைக்கு இவர்களை தாங்கி பிடிக்க ஒரு ஊரையும் ஆரோனையும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை என்னுடைய பங்களிப்பு ஆண்டவர் அவைகளை நான் கடந்த ஆண்டிலே, அப்பா இந்த கடந்து போகிற இந்த ஆண்டில நான் மறந்திருப்பேன். புதிய ஆண்டுக்குள்ளா நாங்க போக போறோம். ஆண்டவரே, இந்த மோசேயாகிய தலைவனை தாங்கி பிடிக்கிற ஒரு ஊராக, ஒரு ஆரோனாக மாற்றுங்க பாட சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர், இந்த ஊழியத்தில் எதற்காக என்னை இணைத்திருக்கிறேன்? இந்த சரீரத்தில் எதற்காக என்னை இணைத்திருக்கிறேன்? என்னுடைய பணி என்ன? அது ஒரு சின்ன பணியா இருக்கலாம், அல்லது பெரிய பணியா இருக்கலாம். அவரவர்களுக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவர் அவரவர்களை நியமித்திருக்கிறார். அன்னைக்கு மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவாவை ஆண்டவரே உண்மையாய் இருந்தபடியால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவன் மரித்து போனான். அன்னைக்கு தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவரை பிறக்க செய்த சிம்சோன் அந்த அழைப்பை மறந்து ஆண்டவரே அவன் வீணாய் போனதை, அவன் அகோரமாய் மரித்து போனதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு புது இதயத்தை தாங்க. எங்களுடைய அழைப்பை நாங்கள் உணர்வுக்குள்ள உதவி செய்யுங்க.
எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொள்ளுங்க.